ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ கௌதம் நம்மளால் மறக்கவே முடியாத ஒரு கேரக்டர். மகாநதி சீரியலில் விஜயோட ஃப்ரெண்டாக கௌதம் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சேம் ப்ரொடக்ஷன், அதாவது குளோபல் வில்லேஜர்ஸ் தானே மகாநதி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே ப்ரொடக்ஷனில் வர இன்னொரு சீரியல் ஐயனார் துணை. அந்த சீரியலையும் வந்து பார்த்திங்கன்னா மகாநதியில் ஒரு ஃப்ரெண்டாக தானே பண்ணியிருப்பாங்க ஹீரோக்கு. அதே மாதிரி தான் ஐயனார் துணையில் சோழனோட ஃப்ரெண்டாக வந்து கௌதம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே காவேரிக்காக விஜய் கேட்டிருப்பாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் நிலாக்காக கேட்டிருப்பாங்க. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது சோழனும் கௌதமும் பேசி பழகிறது வந்து அவங்க அப்பா ஃபேமிலி யாருக்குமே பிடிக்காது. பட் அந்த மாதிரி வந்து விஜய்க்கு கிடையாது. ஒரு எபிசோடில் கொஞ்சம் சீன்ஸ் தான் வந்திருப்பாங்க எம்என்ல. பட் அந்த கொஞ்சம் சீன்ஸ்லேயே வீக்கா ஃபேன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ அவர் கண்டினியூஸாக வரணும் அப்படிங்கிற மாதிரியுமே நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றியுமே அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. அதை நெக்ஸ்ட் வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன், அப்கமிங் வீடியோ. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஐயனார் துணையில் நம்ம சோழனுக்கு அதாவது நிலாக்காக சோழன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்காக கேட்டிருப்பாங்க அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில். ஸோ ஆமாங்க, இதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் பாரு. அப்போ கௌதம் எனக்கு அப்போ தோணலை, இப்போ பேசிட்டு இருக்கும்போது தான் தோணுச்சு. ஸோ அப்கமிங் எபிசோட்லேயும் வருவாங்க. நிலா வந்து இன்டர்வியூக்காக போவாங்களே, அப்போ இவர் தான் இன்டர்வியூ எடுக்க போகிறாரு. அப்போயுமே கௌதமோட என்ட்ரி ஐயனார் துணை சீரியலில் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக நிலாவுக்கு வந்து வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். ஆனால் கிடைக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எனிவேஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரோல், சேம் ப்ரொடக்ஷன், சேம் கான்செப்ட். ஒரு ஃப்ரெண்டோட மனைவிக்கு வேலை கேட்டு போகிறது, அதாவது இவர் தான் ஓனர் ஆஃப் த கம்பெனி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ரெண்டு சிலமே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. பட் எனிவேஸ் நம்ம என்னதான் நம்ம வந்து சீரியலை மாற்றி பார்த்தாலும் நம்ம மனசில் ஒரு பார்த்ததுமே நமக்கு வந்த சீன் அதுதான். பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டில் போய் இருக்கா, அதுக்கு எதுக்கு தான் பிரிஞ்சுட்டோன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லும்போது அப்போ தான் நமக்குள்ள ஆமாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு அந்த சீன் பார்க்கும்போது. சூப்பரான ஆக்டிங் வந்து கொடுத்துருந்தாரு கௌதம் கேரக்டரில். ஸோ அவரோட புது ப்ராஜெக்ட்டுமே வரப்போகுது. அதை பற்றி அப்டேட்ஸ் கிடச்சதுமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு நிறைய லெவலுக்கு ரீச் ஆகணும் நம்ம கௌதம் கேரக்டர். ஒரு நல்ல ப்ரோ. ஸோ எனக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுறது, ஸோ நிறைய ஃபியூ மெம்பர்ஸ் தான் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க இன்ஸ்டாவில். அப்படி ரிப்ளை பண்ணுறதுல வினுஷ் ப்ரோவும் ஒருத்தவங்க. ஸோ நம்ம என்ன கேட்டாலுமே ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணுறதுங்கிறது அது இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து ரிப்ளை பண்ணுறதுலாம் பெரிய விஷயங்க. ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்ககிட்ட ரிப்ளை வரும்போது. ஸோ கண்டிப்பாக இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்கள பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் என்ன குட்டி வருத்தனா கொஞ்சம் சீன்ஸ் கொஞ்சம் எபிசோட் தான் வராங்க. ஸோ கூடிய சீக்கிரமாக ஒரு பெரிய ப்ராஜெக்டில் ஒரு நல்ல ஹீரோவாக கம்பேக் கொடுக்கணும். அதுதான் என்னோட ஒரு பர்சனல் ஆசையுமே இருக்குது. கண்டிப்பாக கடவுள்கிட்ட ப்ளே பண்ணிக்கலாம், எதுவும் நடக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஐயனார் துணையில் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.